ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? நம்ம விஷ்ணுவிசாலுடைய கிராஃப்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான படங்கள் அட்டென்ட் பண்ணுறாரு. உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் முதல்ல. ஏன்னா ஒரே ஸ்டீரியோட்டிக்கான ஒரு படமாக பண்ணாமல் ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு கபடி வீரர்களை பற்றிய ஒரு வெண்ணிலா கபடி படம். அதுக்கு பிறகு நீர்ப்பறவைன்னு ஒரு ஃபிஷர்மேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல், அதை சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். அதுக்கு பிறகு நேற்று ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஒரு சைக்கோ த்ரில்லரான ராட்சஸ். இப்படி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பார்த்தீங்கன்னாலே செலக்ட் பண்ணுற படங்களே வந்து ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக மாற்றி செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா ஒரு ஒரு பெரிய பீக் அடிக்கும். ஒரு ஏன்னா ஹீரோயின் டாமினேட்டிங்கான ஒரு ஆமாம் ஒத்துக்கிற வேண்டாம் அந்த படத்தில் பண்ணுறாரு. நம்ம சொன்ன எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இன்ஃபேக்ட் நீர் பறவை கூட எடுத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகும். இவர் இறந்து போயிடுவார் படத்தில். ஆமாம், கட்டா குஸ்திகான்னு இல்லை. ஜென்ரலாக அவரை பற்றி பேசணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன இல்லாத ஆக்டரும் கிடையாது. அவர் நினச்சா டக்குன்னு மாறிக்கிறாரு, டக்குனு ஒரு 6 பேக் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வந்துடுறாரு. அப்படி ஒரு ஹீரோவாக தான் இருக்காரு. இன்னைக்கு தான் ஒரு படத்தில் நடித்தவொடனே அடுத்து நேரடியாக செக்ரட்டரி தான் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு பிஆர் டீமை போட்டு பல்வேறு விதமான ப்ரமோஷன் இறங்கிட்டாங்க. கட்டா குஸ்தி 2 ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக தான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கீங்க எப்படி இருக்கு படம் வந்து இப்போ வந்த டாக்கு வந்து நல்லா வந்திருக்குன்றாங்க. ஒன்றை விட நல்லா இருக்கு. ஒன்னோட சார் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற ஆள் தான். பட் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஆர் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் போடுற ஹார்ட் ஒர்க்கு அப்படி நேரடியாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கட்டா குஸ்தி படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா நீர் பறவை தான். நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் நடித்ததில் நிறைய படங்கள் நடிக்கிறாரு, வித்தியாசமான ரோல்ஸ்லாம் நடிக்கிறாரு. இருந்தும் வந்து ஒரு பெரிய கெரியர் பீக் இல்லை, ஒரு பெரிய டேர்ன் ஓவர் ஏன் இல்லை, அடுத்த பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம். நம்ம கூட பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம இது மாதிரி பேசும்போது நீங்கள் சசிகுமார் சாரை பற்றி சில விஷயம்லாம் சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அவருடைய ஊர் இதெல்லாம். அதே மாதிரி நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து அந்த ரேஞ்சிலே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் சொன்னால் ராட்சசனாக இருக்கட்டும், கட்டா குஸ்தி 1 இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீர் பறவை, இதெல்லாம் அப்படியே நடிச்சிட்டே வந்தாலும் அந்த கிராஃப் வந்து அப்படியே போயிட்டே இருக்க தவிர ஒரு பெரிய பீக் இப்போது டக்குன்னு வந்து பெரிய ஹீரோ ஆயிடுறாங்கல்ல, அப்படி ஒரு இது இல்லையே ஏன்? இல்லை 2009 வெண்ணிலா கபடி குழு, ஆமாம், அதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஒரு யதார்த்தமாக கிராமத்தில் ஒரு பழக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த படம் பெருசாக சுசித்திரன் டைரக்ட் பண்ண படம், பெருசாக பேசப்பட்ட படம். அதுக்கு பிறகு நீர் பறவை பண்ணுறாரு, அதுக்கு ஒரு ராட்சசன் பண்ணுறாரு. அதாவது நம்ம விஷ்ணுவிசாலுடைய கிராஃப்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான படங்கள் அட்டென்ட் பண்ணுறாரு. உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் முதல்ல. ஏன்னா ஒரே ஸ்டீரியோட்டிக்கான ஒரு படமாக பண்ணாமல் ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு கபடி வீரர்களை பற்றிய ஒரு வெண்ணிலா கபடி கூட. அதுக்கு பிறகு நீர் பறவைன்னு ஒரு ஃபிஷர்மேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல், அதை சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ஒரு படம். கமர்ஷியலாக அடிப்பார். கமர்ஷியல் ஒரு வேலை வந்துடுற வெள்ளக்காரங்க மாதிரியான கமர்ஷியல் படம். அப்புறம் ஜீவான் ஒரு கிரிக்கெட் பேக்ட்ராப்பில் ஒரு படம். அவர் வேறு பயங்கரமான பிளேயர். ஆமாம், அவர் ஸ்டேட் லெவலில் விளாண்ட பிளேயர் அவர். அதுக்கு பிறகு நேற்று ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அப்புறம் ஒரு சைக்கோ த்ரில்லரான ராட்சசன். இப்படி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பார்த்தீங்கன்னாலே செலக்ட் பண்ணுற படங்களே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செலக்ட் பண்ணுவாப்புல. ஆனால் என்னென்னா ஒரு ஒரு பெரிய பீக் அடிக்க முடியல. ஏன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ, இதை வச்சு படம் பண்ணால் ஒரு பிஸ்னஸ்ஸு, படம் ஓரளவுக்கு ஓடுங்கிற மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறாங்க கூட ஒரு 100 கோடி வசூல் பண்ணிச்சு, 50 கோடி வசூல் பண்ணிச்சு. ஒரு பரபரப்பான ஹீரோவாக இல்லை. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா, இவர் காலகட்டங்களில் ஹீரோவாக 2010 இப்போ வரைக்கும் அறிமுகமான பல ஹீரோக்கள் இன்றைக்கி ஃபீல்டில் இல்லை. பல பேர் வில்லன் ரோல் பண்ண போயிட்டாங்க, கேரக்டர் ரோல் பண்ண போயிட்டாங்க, சில பேர் ஃபீல்டில் இல்லை, பேரே மறந்துட்டுப்போம். ஆனால் இவர் மட்டும் அந்த இடத்த வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காரு. இப்போ ரஜினி கமல் காலகட்டத்தில் ரஜினி கமல், சத்யராஜ் பிரபு இவங்க கேட்டகரியில் வந்து இருப்பாங்க. பாண்டியன், அர்ஜுன், முரளி இவங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், ஒரு கதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முரளிலாம் கடைசி காலம் வரைக்கும் கல்லூரி மாணவராக தான் அடிச்சுட்டே இருந்தார். அந்த புக்கு ஒரு இதெல்லாம் காட்டெலாம் கூட போடுவாங்க, சீக்கிரம் பார்சியலி பாஸ் ஆகி வெளியே வாங்க காலேஜை விட்டு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அதே மாதிரி தான் இப்போ சிம்பு தனுஷ் காலகட்டமாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி கவின் மணிகண்டன் காலகட்டமாக இருக்கட்டும், இவருக்கான ஒரு ஸ்பேஸ், இவருக்கான ஒரு இடம்ங்கிறது அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, ஒரு படத்துக்கும் இடையில கேப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பண்ணுறாரு, அப்புறம் 2 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, திருப்பி ஒரு படம் பண்ணுறாரு, அப்புறம் திருப்பி ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு, அப்புறம் ஒரு ஹிட் கொடுத்துட்டு கூட 1 வருஷம் கேப்பு. இந்த மாதிரி மாறி தான் அவருடைய கேரியர் போகுது. அப்புறம் லைஃப்பில் பர்சனலாக அவர் ஃபேமிலி நடந்த ஒரு பர்சனல் இஷ்யூ, மேரேஜ் பண்ணது, அங்கே நடந்த ஒரு இஷ்யூலாம் நடந்துச்சு. ஆனால் இப்போயும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காரு. இவருக்கான ஒரு பிஸ்னஸ்,
இவருக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. அப்படி வந்த படம் தான் கட்டா குஸ்தி. அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பெரும்பாலான ஹீரோஸ் ஒத்துக்கிற மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஏன்னா ஹீரோயின் டாமினேட்டிங்கான ஒரு ஆமாம் ஒத்துக்கிற மாட்டாங்க. அந்த படத்தில் பண்ணுறாரு. நம்ம சொன்ன எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இதாகவும் ஒரு காமெடியாக பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், ஒரு ஜீவா மாதிரியான ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றின கதையாக இருக்கட்டும், மாறி மாறி பண்ணுறாரு. ஒரு ஃபீமேல் டாமினேட்டட் கேரக்டர் இல்லை. ஆல்மோஸ்ட் இன்ஃபேக்ட் நீர் பறவை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகும். இவர் இறந்து போயிடுவார் படத்தில். ஆமாம், அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாரு. இப்போ இந்த கட்டா குஸ்தியுமே ஒரு அந்த மேக்ஸிமம் வந்து இந்த ஹீரோயின் லீடு தான். ஹீரோயின் லீடு உள்ள படம், அதில் பேசப்பட்ட படம். அந்த படத்தினுடைய வெர்ஷன் 2 கட்டா குஸ்தி 2 வந்து வர ஐஸ்வரி கணேஷ் தயாரிச்சிருக்கிறாரு. அதே டீம் வச்சு பண்ணுறாங்க. வர 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொமோஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஜெமினி மாதிரி, ஒரு முரளி மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கேரக்டரான ஆர்டிஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளேஸ் அது. பெருசாக ஹீரோவாகவும் பெரிய ஹீரோவாகவும் போக மாட்டாங்க, டவுனாகவும் போக மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கான படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அர்ஜுன் எந்த காலத்து ஆர்டிஸ்ட் தெரியும் உங்களுக்கு? 80s ஹீரோ. அவர் டைரக்ட் பண்ணுறாரு, இப்போ டைரக்ட் பண்ணுறாரு, ஹீரோ பண்ணுறாரு. ஆனால் அப்படியே இருக்காரு. 80s ஹீரோ. முரளி பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காலேஜ் விட்டு வெளியே வந்தார். காலேஜ் விட்டு வெளியே வந்து வேலைக்கு போயிட்டார். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு இந்த மாதிரியான நடிகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த கேட்டகரியில் இப்போ இவர் இருக்கிறார். இப்போ வந்துட்டாங்க. அடுத்து கவின் வந்துட்டார், மணிகண்டன் வந்தார். ஆனால் இந்த லிஸ்ட்டில் அவர் சேர்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல அப்படியே இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே இருக்கிறாங்க. இது இப்பயும் அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. கட்டா குஸ்திகான்னு இல்லை சார், ஜென்ரலாக அவரை பற்றி பேசணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன கேள்வினா, ஒரு எபிலிட்டி இல்லாத ஆக்டரும் கிடையாது. அவர் நினச்சா டக்கு டக்குன்னு மாறிக்கிறாரு, டக்குன்னு ஒரு 6 பேக் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வந்துடுறாரு. அப்படி ஒரு ஹீரோவாக தான் இருக்கார். ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டால் அவருடைய ஒர்க் எப்படி? ஏன்னா பொதுவாக டேரக்டர்ஸ் தான் ஹீரோட ஒர்க்கை பற்றி சொல்லுவாங்க. அவருக்கு நான் 30 நாள் டைம் கொடுத்தேன், ஆளே மாறிட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அவரை பற்றி பெருசாக யாரும் சொல்லலையா? இல்லை நமக்கு ஏன் அவருடைய ஒர்க்கு பெருசாக தெரில? இல்லை அவருக்கு இப்போலாம் பிஆர் டீம் ப்ரொமோஷன், இப்போ அவர் வந்த காலகட்டங்கள் எல்லாம் பெருசாக வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷன் பிஆர்லாம் இல்லை. அது கொஞ்சம் சோஷியல் மீடியா ஆரம்பிக்கிற காலகட்டங்கள். இன்றைக்கி தான் ஒரு படத்தில் நடித்தவொடனே அடுத்து வந்து நேரடியாக செக்ரட்டரி தான் முடிவு பண்ணுறாங்களே. அதுக்கான ஒரு பிஆர் டீமை போட்டு பல்வேறு விதமான ப்ரொமோஷனில் இறங்கியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் சொன்ன மாதிரி நல்ல நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நடிச்சாப்புல. நேற்று நாளை மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அட்டன் பண்ணாப்புல. அதெல்லாம் உண்மையில மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எஃபெக்டும் போடுறாரு. ஆனால் அதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதில்ல. எனக்கு பார்த்திபன் தான் ஒரு நாள் ஒரு விஷயம் பார்த்துருந்தாரு. உங்களுக்கு விளம்பரம் இல்லாத ஒரு விஷயம் வந்து இருட்டில் நின்று கண்ணடிக்கிற மாதிரி, இருட்டில் நின்று கண்ணடிக்கிற மாதிரின்னு ஒரு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. நிஜமாவே அவர் சொன்னது தானா? ஆமாம், அவர் சொன்னது தான். இருட்டில் நின்று கண்ணடிச்சு யாருக்கு தெரிய போகுது? அந்த மாதிரி தான். அந்த மாதிரியான அன்றைக்கி ப்ரொமோஷன் காலகட்டங்களில் அந்த மாதிரியான பெருசாக இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சிங்கர் கூட அவர், நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு ரிலேட்டாக சொல்கிறேன். ஒரு பெரிய சிங்கர் அவர் பாடின பாட்டெலாம் பெரிய ஹிட். அவர் இந்தியாவிலே கிடையாது. இப்போ ஒரு முறை அவர் ஒரு ஸ்டுடியோ பூரா காலி பண்ணிட்டு அவர் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறேன்னாரு. அன்றைக்கி காலி பண்ணுற அன்றைக்கி தான் நான் வேறு ஒரு வேலையை தச்சையில் என் ஃப்ரெண்டோட அவர் போகிறேன். என் ஃப்ரெண்டோட அவருக்கு ஃப்ரெண்டு. அப்போ போயிட்டுருக்கப்ப அவர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் எதுக்கு காலி பண்ணி போகிறீங்க? இல்லைங்க, நான் நிறையா பாட்டு பாடியிருக்கேன். எனக்கே ஒரு 3 ஜிங்கெல்லாம் பாடியிருக்காரு. அப்புறம் அவருடைய பாடலுடைய பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு, பெரிய ஹிட் பாட்டு. இழுத்து பாடுவாரா அவர்? இல்லையா, வேற இல்லை அது இழுத்து பாடுறவர் அங்கேயே இருக்காரு. அங்கேருந்து தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு. நீங்கள் சொல்கிற சித்து ஸ்ரீராம் வந்து இந்தியாவில் கிடையாது. ஏன் சார் பேச சொன்னீங்க? அவர் வந்து இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆமாம், அவர் அமெரிக்கன் தான். அவர் ஆக்சுவலாக அமெரிக்காவில இருந்து இவருக்கு வந்து இங்கேருந்து எழுதி அனுப்புறாங்க. டேட்டு கொடுத்தா வந்து பாடிட்டு போகிறா. அங்கேருந்து தான் பாடி அனுப்புறாரு. அதான் அவர்கிட்ட போயிட்டு இப்போ ரேராக தான் வர்றாரு. ப்ரமோஷன் வீடியோக்காக தான் இங்கே வர்றாரு. ஆமாம், அந்த மாதிரி தான் நடக்குது. பெரும்பாலும் அவங்க அந்த மாதிரி தான் நடக்குது. இவர் எப்படின்னா இங்கே பாடிட்டு இருந்தவர். அவங்க அப்பா ஒரு பெரிய மலையாளத்தில் மியூசிக் டேரக்டர், பெரிய ஹிட் சாங்லாம் தமிழில் கொடுத்தவர். ஒரு இடத்துக்கு மேலே போகிறார். அப்புறம் நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளோ பாட்டு பாடியிருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், அப்பாவுடைய மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஏன் போகிறீங்கன்னா, எனக்கு ப்ரொமோஷன் பண்ண தெரியலங்கன்னாரு. ப்ரொமோஷன் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன். அரசியல்வாதி முதற்கொண்டு நடிகர் வரைக்கும், மியூசிக் டேரக்டர் வரைக்கும். ஒரு மியூசிக் டேரக்டர்லாம் ப்ரொமோஷன் பண்ணி 70 படம் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அப்படி நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்த பல நடிகர்கள் வந்து ப்ரொமோஷனாக அதிகபட்சமாக அன்றைக்கி பேப்பர் இருக்கும், இல்லாட்டி டிவியில் ஒரு 2-3 இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதோடு அன்றைக்கி கூட போயிடும். இன்றைக்கி சோஷியல் மீடியா ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து பிஆர் டீம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன நடிகர்கள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷ்ணு விஷால் மாதிரியான ஆட்கள் பெருசாக பிஆர் பண்ணிக்கல. ஓகே, பண்ணிக்கிறதுனால அவருடைய திறமையோ அந்த இதோ பெருசாக வந்து ரீச் ஆகாமே போயிடுச்சு. ஓகே, இங்கே ப்ரொமோஷன் ஒன்று தான் ஞாபகம் வருது ரீசெண்டாக. ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தவங்களுக்கு
இந்த சம்பவக்காரி அவர் படத்துடைய பாட்டுக்கெல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட அவரே போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான். அவருடைய ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூஸாக இருக்கட்டும் வரிசையாக கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர்கிட்ட கேட்குற கேள்வி தான். அவர் இல்லாதனால நான் உங்ககிட்ட கேட்டுட்டு நான் அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, நான் அவருடைய பிஆரும் கிடையாது. தெரிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்ச அளவு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன சார் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற ஆள் தான். பட் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஆர் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு அப்படி நேரடியாக ரெகக்னைஸ் பண்ணல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய திறமையான நடிகர் வந்து அவருக்கு பிஆரே இல்லை. அவர் இப்போ தான் பிஆர் டீம்லாம் செட் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ டேலண்ட் இருக்குது, எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுறது கூட நல்லா முடியாமல் விட்டேன். அப்போ பிஆருங்கிறது வந்து இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல்லேருந்து தொழிலிருந்து சினிமாவிலேருந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு பிஆர் வருது. பட் இவர் வந்து ஓரளவுக்கு படித்தவர் தான், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தவர் தான். ஆனால் இவருக்கான கேப் வந்துச்சுல. இப்போ ஒரு படம் இருந்தால் தான் நீங்கள் பிஆர் பண்ணுவீங்க. இப்போ ஒரு படம் வருது, இப்போ நீங்கள் ஒரு பிஆர் பண்ணணும்னு நினச்சா எதை வச்சு பிஆர் பண்ணுவீங்க? படம் தான், ஆக்ட்ரஸுக்கு படம் தான். ஒரு படம் இந்த 6 மாதத்துக்கு ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை பற்றின பிஆர் பண்ணலாம். அவரை பற்றின ஏதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பிஆர் பண்ண ஆரம்பிப்பாங்க. படத்தை பற்றி ப்ரொமோஷனாக இருப்பாங்க, இன்டர்வியூஸ் கொடுக்கலாம், அவரை பற்றின செய்திகள் போடலாம், அதாவது அவரே ஏதாவது பண்ணலாம். ஆனால் இவருக்கு ஒரு கேப் விழுந்துடும். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு மினிமம் 1 வருஷம் 1.5 வருஷம் அது கேப் விழுந்துடும். அப்போ என்ன, அந்த விஷ்ணு விஷாலுங்கிற ஒரு கேரக்டரே வந்துடும். ஆனால் அந்த 1.5 வருஷம் கழிச்சு வர்ற படம் நல்லா ஓடிடுது. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மினிமம் கேரண்டி பிஸ்னஸ் உள்ள ஒரு நடிகராகவே இருக்கிறார். பெரும்பாலும் இவர் படம் எடுத்த ஒரு 80% தயாரிப்பாளர்கள் லாபம் தான். நம்பி இது பண்ணிடலாம். ஆமாம், இவருக்கான ஓடிடி பிஸ்னஸ் பெருசாக இருக்குன்றாங்க. அது எப்படின்னு தெரியல. இவருக்கான ஓடிடி பிஸ்னஸ் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் இருக்குது. இவரை வச்சு ஓடிடி கம்பெனி வந்து ஓரளவுக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் அந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கார். இப்போ 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் இவர் வச்சு படம் பண்ணுறோமா, ஒரு 4 கோடிக்கு படம் பண்ணுறோமா, 1 கோடிக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோமா, 6 கோடி ஆச்சா, உதாரணத்துக்கு 4 கோடி 5 கோடியில் படம் பண்ண முடியாது. கொஞ்சம் பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் பண்ணுறப்போ ஒரு 10 கோடி லாபம், ஒரு 4 கோடி ரூபா லாபம், 3 கோடி ரூபா லாபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் உள்ள ஒரு மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்ட்மாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்டாக இருக்கிறார். ஓகே, இது கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா அவர் வந்து சுதா கோங்கரா மேமுடைய ஹீரோ அவர் விஷ்ணு விஷால். பட் அவர் அடுத்தடுத்து பண்ண படங்களில் புது டேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 படங்கள் பண்ணவங்க, பட்ஜெட்டில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ வரைக்குமே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய பேர் நினைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 படம் ஓகே, அடுத்த படத்துலேருந்து பெரிய டேரக்டர் கூட பண்ணணுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல. இல்லை, உண்மையிலேயே அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு காலத்தில் வந்து அதிகமான புதுமுக இயங்குகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததான முரளி. புதிய இயக்குநர்கள் வந்து கதை பண்ணாங்கன்னா நேராக அவர் தான் பார்ப்பாங்க. அவர் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து முரளி தான். கதையை ஓகே பண்ணிட்டார். இந்த இதயம் படத்தை கூட சொல்லுவாங்க. இதயம் படத்துடைய கதையை வந்து அவர் காரில் ஏறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் சொல்ல போனார். உடனே கதை வந்து பிடிச்சி போய் அந்த படத்தை பண்ணார். அந்த மாதிரி நிறைய டேரக்டருக்கு வாய்ப்புகள் கொடுத்தது வந்து முரளி தான். அது என்னென்னா, முதல் படம் பண்ணக்கூடிய வரக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கு அந்த ஃபுல் ஃபோர்ஸோடு வருவாங்க. கற்றுக்கிட்ட மொத்த வித்தையை கொண்டு வருவாங்க. இந்த படம் ஜெயிச்சா தான் வாழ்க்கைங்கிற போது அது ஒன்று கொடுப்பாங்க. மோகன் படத்தில் விட்டுருவாங்கல்ல, முரளி மோகன் இவங்க 2 பேரும் அதிகமான புதுமுக இயக்குநர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தவங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள காலகட்டங்களில் விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா, முதல் படம் வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், வரிசையாக நிறைய புதுமுக, நேற்று நாளையாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், நிறைய புதுமுக இயக்குநர்கள்ட்ட ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா இருக்கும். அவங்களோட லைஃப் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கதைகள் கிடைக்கும். அப்படிங்கும்போது நல்ல ஒரு கான்செப்ட் தான் அது. அது மற்ற நடிகர்களும் செய்யலாம். அதனால என்னமோ தெரியல, இவருக்கான படம்ங்கிறது ஒரு மினிமம் பிஸ்னஸ் படமாகவே ஓடிட்டு இருக்கு. ஓகே, பட் பிஸ்னஸ் வைஸ் எப்படி சார்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாபம் வருதுன்னாலும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த 100 கோடி 200 கோடின்ற ரசிகர்களும் பிஸ்னஸ் பேசுகிற ஒரு சூழல் இருக்குன்னு வச்சு படத்தை பார்த்து வரதில்ல. இந்த படம் 500 கோடி ஓடுமா, 1000 கோடி அடிக்குமா? புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுட்ஃபால்ன்ட்டு. தேட்டரில் எவ்வளோ பேர் வந்தாங்க, என்னன்னைக்கு வந்தாங்கன்ட்டு வச்சு கணக்கு. இப்போ நீங்கள் கூட ஆர்டிகல் எழுதும்போது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சோஷியல் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளெல்லாம் ஒரு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல, மொத்தமாக பண்ணல. பிஆர் டீமே கிடையாது, பிஆரே மொத்தமாக பண்ணல. படம் வரப்போ இன்டர்வியூ கொடுக்குறாரு, இடையில 1 வருஷம் 1.5 வருஷம் கேப் ஆயிரு, திருப்பி வர்றாரு, திருப்பி ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு மினிமம் பிஸ்னஸ் ஓடுது, அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்குது, திருப்பி ஒரு படம் பண்ணுறாரு. இப்படியுமே வந்து வாழ்க்கையில் ஒரு 15 வருஷமும் போயிட்டார். பெரிய பிரேக் த்ரூ இல்லை. ஆனால் இவர் வச்சு படம் பண்ண 80% படங்கள் கிட்டு லாபகரமான படங்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பீக் அடிக்கிற படம் கிட்ட ஒரு 500 கோடி 1000 கோடி ஒரு அப்படியே ஒரு பெரிய ஒரு பிரட்டி போட்ட மாதிரியான படங்கள். ஆனால் இவர் வச்சு படம் பண்ண பல டேரக்டர் பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க. டேரக்டர்கள் அடுத்த ரேஞ்சு போயிட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன கேப்பு
இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு செட் ஒன்று இருக்குது. எப்படி நம்ம வெங்கட் பிரபு சாரை சுற்றி ஒரு செட் இருக்குமோ அது மாதிரி இவங்க வந்து கிரிக்கெட் செட்டு. இவர் விக்ராந்த் சார் இப்படி ஒரு செட்டே இருக்காங்கல்ல. இவர் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அப்போ டக்குன்னு சிசிஎல் வந்து அங்கே போயிடுவார், இவர் இங்கே பார்க்கவே முடியாது இங்கே. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட். இல்லை, இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆனது ஆசைப்பட்டார். ஒரு மாதிரி ஆக்சிடென்டலாக ஒரு நடிகர் ஆனவர், இருந்தாலும் கூட அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். ஓகே, அடுத்து ஒரு ப்ரொடியூசராகவும் உருவெடுத்திருக்காரு. ப்ரொடியூசர், ஆக்டர் அப்படின்னு பல ப்ரொடியூசர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆக்டர். செலக்டான கதைகள், நல்ல கதை வந்துச்சுன்னா இவரே பண்ணுறாரு. சரி சார், இந்த கட்டா குஸ்தியிலே ஆரம்பிச்சு அதிலே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கட்டா குஸ்தி 2 ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமே, எப்படி இருக்குது படம்? படம் வந்து இப்போ அந்த டாக்கு வந்து நல்லா வந்திருக்குன்றாங்க. மாதிரி ஒன்றை விட நல்லா இருக்கு, ஒன்னோட நல்லா இருக்குன்றாங்க. ப்ரொமோஷன் இறங்கியிருக்காங்க. நம்ம படம் பார்க்கல, அந்த செய்திகளை தான் சொல்கிறோம். படம் பார்த்து வந்து நீங்கள் வந்து ஏன்டா நீ இப்படி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. இல்லை, ஆனால் வந்து பெரும்பாலானவர் சொன்னது படம் நல்லா இருக்கு, ஒன்றை விட இந்த படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் காமெடி கமெடிலாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதே டீம் தான் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளும் எதிர்பார்ப்போட காத்துருக்கோம். ஐஸ்வர்யா லட்சுமிக்கு நிறைய சீன் இருக்குல்ல, உங்க ரசிகர் பண்ண மாட்டீங்க? இல்லை இருக்கு, அவங்களும் ஒரு இது இருக்கு தான் செய்யும். சரி சார், படம் பார்த்துட்டிங்கன்னா அதை பற்றி கூட பேசலாம். நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.